அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் காணொலியில் பாகம் 15 பத்ரு போர்க்களத்தில் வெற்றியின் போது ஒரு சம்பவம். அதாவது பத்ரு போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடி முக்கிய எதிரிகளான கைதிகளை பிடித்து வைத்து கொண்டு அவர்களை என்ன செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சகாக்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். எப்படிப்பட்ட ஆலோசனை? ஆலோசனையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அதில் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அதாவது முஸ்லீம்கள் எதிரிகளை சிறைப்பிடித்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் இந்த கைதிகள் விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், இவர்களை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்ட அந்த ஆலோசனைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் தான், நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால் இவர்கள்ட்ட பிணை தொகையை பெற்றுக்கொண்டு விட்டுருவோம். அதன் மூலம் அவர்கள் மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக அமைத்து தரக்கூடும் என்கிறத அவங்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, அவர்களை ஒவ்வொருத்தராக எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் அவனுடைய தலைகளை சீவுறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்க விரும்பினார்கள். எனது கருத்தை அவர்கள் ஆதரிக்கவில்லை. மறுநாள் சென்றபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போது நான் எதுக்காக அழுவுறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து அழுவேன், இல்லாட்டி சேர்த்து அழுவுறதா மாதிரியாவது உங்களுக்கு நடிக்காவது செய்வேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கைதிகளிடமிருந்து பிணைத் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்து விடலாம் என்று உங்களுடைய நண்பர்கள் எனக்கு கூறிய ஆலோசனைக்காகவே நான் அழுகிறேன். ஏனென்றால் இதோ அந்த மரத்திற்கு அருகில் அந்த எதிரிகள் வேதனை செய்யப்படுவது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று தமக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ் பூமியின் எதிரிகளை வேறறுக்கும் வரை சிறைப்பிடித்தால் எந்த நபிக்கும் தகாது. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் எதிரிகளை வேறறுக்கும் வரை சிறைப்பிடித்தல் என்பது எந்த நபிக்கும் தகாது என்று தொடங்கி நீங்கள் அடைந்த போர் செல்வங்களை அனுமதிக்கப்பட்ட தூய்மையானவையாகவே கருதி உண்ணுங்கள் என்று 8வது அத்தியாயம் 67, 68, 69 ஆகிய வசனங்களை 3 வசனங்களில் இந்த சம்பவத்திற்காகத்தான் அருளினான் என்று, அப்போதுதான் போர் செல்வங்களை அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தான் என்றும் புகாரில் முஸ்லீமில் 3621வது ஹதீஸாக இடம்பெற்றது.